ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வள்ளியருண் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மிளகாய் சட்னி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜார் எடுத்துக்கோங்க, 5 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரியே 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வரமிளகா நல்லா காரமாக இருக்கும், அதனால தான் 2 போட்டுக்கிட்டேன். இப்போது ஒரு 3 தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதுவும் பொரியட்டும். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அந்த பேஸ்ட் அரைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா இந்த சம்மர் டைமில் ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று குக் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லெண்ணெய் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இந்த மிளகாய் சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் வள்ளி. உங்களோட இந்த பொன்னான நேரத்தை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.